ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே இப்போ பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து ட்ராவல் விலாகில் தான் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணி நம்ம ரீச் ஆகிட்டோம் நம்மளோட பிளேஸ் டெஸ்டினேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறதுன்ற மாதிரி ஒரு டிப்ஸ் மாதிரி தான் அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன கபோர்ட் நம்ம வந்து இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நான் என்னோடய மேக்கப் கிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை இந்த க்ரீம்ஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு மெட்டீரியல் ஏதாவது பார்த்துட்ருக்கேன் அதை வைக்கிறதுக்கு. ஸோ கபோர்டில் வந்து லைக் ப்ரஷ், நம்ம யூஸ் பண்ணுற சோப் எல்லாமே அதெல்லாம் சின்ன கபோர்டில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பெரிய கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து லைக் நம்மளோட க்ளோத்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெய்லி யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கபோர்டை வந்து நம்ம ஒரு ஷீட் போடணும். ஸோ பேஸ் ஷீட் வந்து அது எய்தர் வந்து பாலிதீன் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், பட் ஏதாவது ஒரு ஷீட் வந்து போட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும் இல்லையா போட்டிங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் அடிக்கிட்டு அண்ட் ஹேங்கிங்கில் வந்து வெட்டாக இல்லாத ட்ரை டவல் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். வெட்டான இதெல்லாம் வந்து நம்ம வெளியே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெளியே போட்டுக்கலாம். ஸோ பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டுனா அந்த பேக்கை வந்து கீழ் ஷெல்ஃபில் நான் எப்பயுமே வச்சுருவேன். ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மேலே வந்து ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த பேக்கை வந்து எப்பயுமே கீழே வச்சுருவேன். ஸோ எப்பயுமே அந்த பேக்லேருந்து எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே ஒரு பிக் ஷாப்பர் பேக் எப்பயுமே தனியாக எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா, நம்மளை யூஸ் பண்ண க்ளோத்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த பிக் ஷாப்பரில் போட்டுட்டு அண்ட் ஃபைனலாக ஒன்று நமக்கு அங்கே துவைக்க முடியும் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் அந்த பேக்கில் தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் கிளம்ஸியாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேக்கெல்லாம் பேக் சைடு ஆஃப் டோரில் வந்து நம்ம ஹேண்ட் பேக் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வெட்டான அந்த டவல் வந்து நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மேக்கப் ஐட்டம்க்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, எதில் அரேஞ்ச் பண்ணேன்னு தெரியல. ஸோ என் பையன் ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அதை வச்சுருந்தான். ஸோ இதிலேயே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கேன். ஸோ இதான் ஃபைனலாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராவலில் இந்த மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.